ஆஸ்ட்ரோ கிளேட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி மாதம் 4ஆம் நாள் திங்கட்கிழமை ஆடி திங்கள் அன்று என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆடி திங்கட்கிழமை நினைத்த காரியம் நிறைவேற பெரும்பாலும் எல்லாருமே கேட்கறது என்னன்னா, நான் நினைச்சது நடக்கணும், கேட்டது கிடைக்கணும். ரெண்டு தானே கேட்குறீங்க, வேற என்ன கேட்குறீங்க? ரெண்டு கிடைச்சிட்டாலே எந்த பரிகாரம் பண்ண வேணாம், எதுவும் செய்ய வேணாம், சந்தோஷமா இருக்கலாம். அது மாதிரி நம்மளை இருக்க விடுவாங்களா? கிரகங்களும் தெய்வங்களும் மாட்டார்கள். நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்பத்தான் அவர்கள் நடந்து கொள்வார்கள். அந்த வகையிலே நினைத்தது நிறைவேற இந்த ஆடி திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு, திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு வந்து என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சோமநாத சுவாமிகள் என்று ஒரு பெயரும் உண்டு சிவபெருமானுக்கு. அதுவும் சோமவாரத்திலே திங்கட்கிழமையிலே பிரதோஷம் வந்தால் மிகவும் சிறப்பு. எப்படி சனி பிரதோஷம் சிறப்புன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி சோமவார திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷமும் விசேஷமா. அப்பொழுது சிவபெருமானை பெரும்பாலும் மாலை வேளையில் வழிபடுவதுதான் சிறப்பு. பெருமாளை காலையில் வேளையில் வழிபட வேண்டும். இந்த பதிவில் சொல்றேன், சிவபெருமானை மாலை வேளையில் வழிபட வேண்டும். இதுதான் சரியான நடைமுறை. அப்போது அந்த ஆடி திங்கட்கிழமை, இந்த ஆடி மாதம் வர ஒவ்வொரு திங்கட்கிழமை கூட வச்சுக்கலாம். காலையில் எழுந்ததும் பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்து ஸ்நானம் செய்து சந்திரனுக்குரிய வெண்ணிற வெண்பட்டாடை அணிந்து, அல்லது வெளிர் பச்சை என்று சொல்லக்கூடிய லைட் கிரீன், இந்த நிறமுள்ள ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். அந்த நிறம் அந்த ஆடையில் இருக்கக்கூடிய வகையிலே பார்த்து கொள்ளலாம். இவ்வாறாக இருந்து காலையில் வீட்டிலே குடும்ப சமையராக இருக்கிற சிவபெருமான் படத்தை வைத்து வழிபட்டு தூபதீபம் காட்டி, இந்த திங்கட்கிழமை முன்னுமே சொல்லியிருக்கிறேன், பச்சரிசி செய்யக்கூடிய பொங்கல் நைவேத்தியம் செய்யலாம், அல்லது பச்சரிசியில செய்யக்கூடிய பாயசம் கூட உண்டு. அதற்கு அக்கார வடிசல் என்று பெயர். இது கேரளத்திலே மிகவும் பிரசித்தி பெற்றது. அதை செய்து வழிபடலாம். பெரும்பாலும் அந்த பச்சை அரிசியில் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். இல்லை எதுவும் பண்ண வேணாம், நெய் சோறு இது ரொம்ப பிடிக்கும் சிவபெருமானுக்கு. ஏன்னா பசுவின் மூலமாக வரக்கூடியது தானே நெய். நெய் கலந்த அன்னம், அதுக்கு நெய் சோறுன்னு சொல்லுவாங்க. அந்த அன்னத்தை வைத்து நைவேத்தியம் செய்து வீட்டிலே வழிபட்டு வரலாம். சிவபெருமானை தியானித்து வரலாம். ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகே தன்னோ ருத்ர பிரஜோதயாத் சிவபெருமான் காயத்ரி சொல்லிட்டு வரலாம். ஓம் நமக்கு சிவாய் சொல்லிட்டு வரலாம். சிவாய் நம்ம சொல்லிட்டு வரலாம். சிவ சிவ என்று சொல்லலாம். இவ்வாறாக அன்றைய தினம் சிவபெருமானை வழிபட்டு வரலாம். நெற்றியில் திருநீர், ருத்ராட்சம் அணிபவர்கள் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம். அந்த சிவ மந்திரத்தை சொல்லி வரலாம். இதெல்லாமே இந்த ஆடி திங்கட்கிழமை முழுவதுமாக விரதம் இருந்து செய்து வந்து மாலை வேளையிலேயே சிவபெருமான் கோயில் சென்று அவருக்கு அர்ச்சனை செய்து, அவர் அபிஷேக பிரியர், வசதி வாய்ப்புகள் இருந்தால் அபிஷேகம் செய்யலாம், அல்லது அபிஷேகத்திலே பங்கு கொள்ளலாம். இவ்வாறாக செய்து சிவபெருமானை தரிசித்து விட்டு வீட்டுக்கு நேராக தான் வரணும். எப்பவுமே கோயிலுக்கு போனால் கடைகளுக்கு போகலாம், ஆனால் யாருடைய வீட்டிற்கும் இல்லத்திற்கும் செல்லக்கூடாது. சொந்த பந்தங்கள் இல்லத்திற்கு, உற்றார் இல்லத்துக்கு, தெரிஞ்ச இடத்துக்கு, யார் வீட்டுக்கும் போகக்கூடாது. அது எவ்வளோ பெரிய பிரச்சனை. கோயில் பள்ளி தான் அவங்க வீடு, அந்த வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு ஒரு முக்கியமான உதவி எனக்கு வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு போகக்கூடாது. அதுவும் பரிகாரத்துக்கு என்று போகும்போது கண்டிப்பாக நேரடியாக வீட்டுக்கு தான் வர வேண்டும். அவ்வாறாக அழைத்து விட்டு வரும்பொழுது தான தர்மம் செய்ய வேண்டும். எப்பொழுதுமே தெரிந்து கொள்ளுங்கள், பரிகாரத்திற்கு ஆலயத்திற்கு போகும் முன் தான தர்மம் செய்யக்கூடாது. சாதாரணமாக போகும்போது கொடுத்துட்டு போகலாம். பரிகாரம் என்று வந்த பிறகு தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும்போது தான் கொடுத்து வர வேண்டும். இதுதான் முறை. அவ்வாறாக தான தர்மம் செய்துவிட்டு வீட்டிற்கு வந்து அந்த சிவனுடைய நாமமாக, சிவனுடைய சிந்தையிலே சிவபெருமானை வைத்து வணங்கி வந்தீர்களானால் நீங்கள் நினைத்த விஷயம் நடக்கும். இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு திங்கட்கிழமை, ஆடி மாதம் பரிகாரத்துக்குரியது, அதனால் கண்டிப்பாக பலிதம் தரும். சிவபெருமான் கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்ச மாதிரி. ஐந்தொழில் புரியக்கூடியவர். அதனால் உங்களுக்கு அந்த வகையிலே பஞ்சபூதங்களை அடக்கி ஆள்பவர்.
அதனாலே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்று சொல்லி இவ்வாறாக செய்து வந்தீர்களானால் இது குடும்ப சமயமாக செய்யலாம். அதான் முக்கியம் மெயினன். அப்படி முடியாத பட்சத்தில் யார் இருக்கிறீர்களோ அவர்கள் போய் செய்து விட்டு வரலாம். இந்த ஆடித்திங்கள் சிவபெருமான் வழிபாடை செய்வதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும், அதுவும் ஆடி மாதத்தில் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.